ஒரு முரட்டு அடிமையை பார்த்துருக்கீங்களா? ஏன் அவரை முரட்டு அடிமைன்னு சொல்றோம்? இன்னைக்குமா தொடர்ந்து பாஜக என்னென்ன செஞ்சாலும் அதுக்கு ஆமாசாரமா 4 கார் மாறி போய் மோடியை போய் பார்த்துட்டு வந்துட்டு மூஞ்ச மூடிட்டு ஓடி வெளில வந்துக்கிட்டு இதே தான் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி. பார்த்துருப்பீங்க, நீங்க செய்தித்தாள பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு எம்பிக்கள் தொகுதியை டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. தொகுதி மறுவரையறை. தமிழ்நாட்டில் இப்ப 39 எம்பிக்கள் இருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டுக்கு. இந்தியா முழுக்க 543 எம்பிக்கள் இருக்காங்க. அதை அதிகப்படுத்துறாங்க, 815 ஆக்குறாங்க. மக்கள் கணக்கெடுப்பு எடுத்து அதை பொறுத்து பாஜக அரசு இன்னைக்கு திட்டம் போட்டு தமிழ்நாட்டை மீண்டும் பழிவாங்கிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க? மக்கள் கணக்கெடுப்பு அப்படின்றாங்க, மக்கள் தொகைன்றாங்க. ஒன்றிய அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் சொன்னாங்க. ஆனா வட மாநிலங்கள் அது செயல்படுத்தல. ஆனா தமிழ்நாட்டில் நாம அதை சிறப்பா செயல்படுத்துறதுனால இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை கண்டிக்க பார்க்கிறாங்க. இதை எதிர்த்து இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். ஆனா இங்க முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? இந்த டீலிமிட்டேஷன் ரொம்ப நல்ல விஷயம், இதனால யாருக்கும் பாதிப்பு வராதுன்னு யாரு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. பாதிப்பு வரும்னு சொல்லிட்டா அவருக்கு பாதிப்பு வந்துடும். பிஜேபி வச்சு செய்வாங்க அவரை. அதனாலதான் நான் மீண்டும் சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சிட்டு இருக்கிறார். இந்த துரோகத்துக்கெல்லாம் சரியான பதில நாம வர 23ஆம் தேதி வாக்குச்சாவடியில போய் வாக்குப்பெட்டியில உதயசூரியன் சின்னத்தை வாக்களிச்சு நீங்க மிகப்பெரிய வெற்றியை தேடி செய்வீங்களா? வெற்றி விடுதியா? சரி, இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல போட்டோ காட்டுலையா? திரும்பி இதனாலதான் சொன்னேன், மோடியுடைய முரட்டு அடிமைன்னு சொன்னேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுக்கு சொல்றதுதான் எந்த கோச்சிக்காரு. உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது. என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. நான் சொல்லிட்டு ஆமா, உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது, குறிப்பா இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி பதவிக்காக போய் யார் காலையும் உள்ள அனுபவம் எனக்கு கிடையாது. யாருக்கும் பயப்படுற அனுபவம், சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னேன். இப்போ இதை சொன்ன என்ன பண்ணாரு? என்ன அசிங்கமா திட்டுறாருமா, செத்து போட்டுறாங்க, என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. இதெல்லாம் என்ன காலில் விடுங்கன்னு சொல்லிட்டாரு. நான் நீங்க அதை தப்பு சொல்லவே இல்லை. ஆனா அதே காலை வாரி விட்டீங்கல்ல, அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ சசிகலாமா கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன விட்டுருங்க. சசிகலாமா கேட்கறாங்க, அந்த பையன் தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லு, நீ காலில் விழுந்தாலும் முதலமைச்சரானு. இப்ப நான் இல்ல, சசிகலாமா கேட்கறாங்க. அவங்க